நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் மாணிக்கம். தமிழக பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பு நிலவுவதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினத்துல தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிப்பதாகவும், குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதற்கு முன்பு இருந்த வானிலை நிலவரங்கள்படி தென்மேற்கு பருவமழை சற்று வலு குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியிலையும், அதேபோன்று கொடைக்கானல் பகுதிகளிலும் நமக்கு மழையுடைய அளவு கனமழை என்ற அளவில் 7 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. இதே நேற்று தினம் கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் கனமழை மட்டுமே பதிவாகக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த சூழலில் நமக்கு இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையானது மீண்டும் கொடுக்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.